சமீபத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதற்கு விஜய் அழைக்கப்பட்டார். அருள் தந்தைகள் சில பேர் அவரை அழைத்தார்கள். அங்கு பைபிளிலே இருக்கிற கதையெல்லாம் சொன்னார் அவரு. ஆனால் கிறிஸ்துமஸுக்கு சில தினங்களுக்கு முன்பு நடந்த விழா இது. கிறிஸ்துமஸ் அன்றைக்கே கூட பல இடங்களிலே சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் வட மாநிலங்களிலே போய் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை நடத்தினார்கள். தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு கண்டன அறிக்கை உண்டா விஜய்கிட்ட இருந்து? அப்ப கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்டுவதற்கு விஜய் வருவார். கிறிஸ்தவர்களை வெட்டினால் யார் வருவா? மதச்சார்பற்ற கூட்டணி தானே வரும், இந்தியா கூட்டணி தானே வரும். ஸ்டாலின் தானே அதற்கான குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நீங்க திருப்பரங்குன்றத்திலே மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு கோர்ட்டையே நீங்கள் நீதிமன்றத்தின் ஆணையே பெற்று வந்தால் கூட சமூக நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி ஒரு அரசாங்கம் உறுதியாக நிற்கிறது. அதை பார்ப்பார்களா சிறுபான்மை மக்கள்? அது கிறிஸ்தவராக இருந்தானே, இஸ்லாமியராக இருந்தானே. நாளைக்கு இஸ்லாமியருக்கு நடப்பதான் கிறிஸ்தவருக்கு நடக்கும். ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை உயிரோடு கொளுத்தினார்கள் ஒடிசாவில். அந்த பாதிரியாரை உயிரோடு கொளுத்துவதற்கு காரணமானவர்களுக்கு பின்னால் நிழலாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஜயை இந்த மரத்திலிருந்து தாங்க இந்த கோடாரி செஞ்சாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நீ கோடாரி காம்புங்க விஜய். பாஸ்டர் கிரகம் அவருடைய பிள்ளை எரிச்சது பாஜக. சரி, திருமங்கலத்துல விஷயத்தை பண்ணது பாஜக. ஆமா. இப்போ கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி நாடு முழுவதும் கிறிஸ்தவ திருவிழாக்கள்ல பிரச்சனை ஏற்படுத்துறது இந்துத்துவ RSS பாஜக. ஆமா, இந்து தேசியவாதம். ஆமா. அதுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? அதை எதிர்க்க தவறக்கூடிய ஒருவரை, அவர்களை பார்த்து அச்சப்படுகிற ஒரு கோழையை பார்த்து நீதான் சிறுபான்மை மக்களின் காவலன் என்று அந்த மக்கள் எப்படி நம்புவார்கள்? அவர்கள் என்ன முட்டாள்களா? கிறிஸ்தவர்கள் அறிவார்ந்த பெருமக்கள். அவங்க எப்படி விஜய் போன்ற ஒரு நடிகனை நம்பிக்கொண்டு எப்படி தங்கள் உரிமையை இழப்பதற்கு ஒப்புக்கொள்வார்கள்? டிசம்பர் 25ஆம் தேதி 2025ஆம் தேதி கிறிஸ்தவ மக்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் விழாவில் தாக்கப்பட்டார்கள், சர்ச்சை அடிக்கப்பட்டது. அதை கண்டித்தார் அவரே? கண்டிப்பதற்கான இடத்திலே விஜய் ஜனவரி 20ஆம் தேதி தான் கடற்கரை தோரத்தில் போய் கேட்கிறேன். அது நடந்து 20 நாளைக்கு அப்புறம் அவங்க அதை பத்தி பேசவே இல்லையே, மக்கள் பேசலையே. அதாவதுங்க, மக்கள் மௌன புரட்சியாக ஒன்றை புரிந்து கொள்வார்கள். வாக்குச்சாவடிக்கு போகிற வரைக்கும் அவர்கள் ஆழ் மனதிலே என்ன இருக்கிறது என்பதை அத்தனை ஊடகங்களுக்கும் சொல்லிவிட்டு தான் வாக்களிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் சனாதனவாதிகளிடம் இருந்த கல்வியை, அக்ரஹாரத்தில் முடங்கி கிடந்த கல்வியை, குருகுலத்திலே முடங்கி கிடந்த கல்வியை எல்லாருக்குமானதாக மாற்றியது, சமத்துவத்தை கொண்டு வந்து முதலிலே சேர்த்தது இந்தியாவிலே கிறிஸ்தவர்களின் வருகை. அவர்கள் தான் பள்ளிக்கூடம் திறந்தார்கள், அவர்கள் தான் கல்லூரிகளை திறந்தார்கள், அவர்கள் தான் மதமாற்றத்தின் வழியாக தொழுநோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்தாங்க. எல்லாவற்றையும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த மக்களுக்கு பல விடுதலையை தந்தவர்கள். அந்த விடுதலையை தந்தவர்கள் ஒரு பாஜகவின் இந்துத்துவ முகமூடியை மறைமுகமாக ரகசியமாக வைத்துக் கொண்டு சினிமா நடிகன் என்கிற தோற்றத்தில் வருகிற ஒருவனை கிறிஸ்தவன் என்பதற்காக வாக்களிக்கக்கூடிய அளவிற்கு கிறிஸ்தவர்கள் ஏமாளிகள் அல்ல.